மேகதாது என்று சொல்லப்படுகின்ற மேகதாது அணை கட்டும் விவகாரத்திலே தற்போது கர்நாடகா மிகப்பெரிய பொய் சொன்னது அம்பலமாகி இருக்கிறது. அதுவும் CWC என்று அழைக்கப்பட்ட சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், மத்திய நீர்வள ஆணையம் கர்நாடகா எழுதிய அதிகாரப்பூர்வ கடிதத்திலே அந்த தவறு, அந்த பொய் என்ன என்பது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. இதை பூவுலகின் நண்பர்கள் என்ற NGO அமைப்பு தற்போது அம்பலப்படுத்தி அதை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. கர்நாடகத்தின் பொய் பித்தலாட்டம் மிக தெளிவாக பட்டவர்த்தனமாக அம்பலமாகி இருக்கு. அதாவது அவர்கள் இவ்வளவு தேவை, இவ்வளவு TMC தண்ணீர் தேவை என்று முதலில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது மேகதாது அணை கட்டுவதற்கு கூடுதலாக தண்ணீரை நாங்கள் சேமிக்க போகிறோம் என்ற வகையில் எழுதியிருப்பது தமிழகத்திற்கு தண்ணீர் வர வாய்ப்பே, சொட்டு தண்ணீர் கூட வரதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது போல்தான் அவர்கள் கூடுதல் தண்ணீரை சேமிக்க போகிறோம் என்று அண்மையிலே ஒரு கடிதத்தை எழுதி அதையும் சேர்க்க சொல்லியிருக்கார். டீடைல் DPR என்று அழைக்கப்படுகின்ற டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு 2019 ஆண்டு விரிவான திட்ட அறிக்கை டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் DPR தயாரித்து அதை மத்திய நீர்வள ஆணையத்தின் ஒப்புதலுக்கு கர்நாடக அரசு அனுப்பியிருந்தது. இதை எதிர்த்துதான் தமிழ்நாடு அரசு பல்வேறு சட்டப்போராட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த DPR-ல் தான் புதிதாக சில கூறுகளை சேர்க்குமாறு கடந்த 4வது மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 21/4/2026 அன்று கர்நாடக அரசு CWC-க்கு கடிதம் எழுதியிருக்கிறது. அதை பரிசீலித்த CWC கர்நாடக அரசின் கோரிக்கை காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் 2018 பிப்ரவரி 16ஆம் தேதி வெளியான தீர்ப்பு இரண்டுக்கும் முற்றிலும் முரணாக இருப்பதாக கூறி கருதி அதை மீண்டும் கர்நாடக அரசுக்கே நாங்கள் ஏற்க முடியாது என்று 29ஆம் தேதி, கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி அனுப்பியிருக்கிறது. தற்போது அந்த கடிதம் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. எக்ஸ்க்ளூசிவாக அந்த கடிதத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டு அதை ஹைலைட் செய்து நாங்கள் காண்பித்திருக்கிறோம். 2019 ஆண்டு கர்நாடக அரசு சமர்ப்பித்த DPR-லே பெங்களூர் நகரின் குடிநீர் தேவைக்காக 4.75 TMC நீரை மேகதாது அணை மூலம் எடுத்துக்கொள்ளும் என கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த 4.75 TMC என்பதை 6.95 TMC ஆக உயர்த்தியுள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 2 TMC, இப்ப 1.5, 2 TMC-க்கு மேல் 2.25 TMC கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. இது கர்நாடக அரசு முன்பு கூறியதை விட கூடுதலாக 2.2 TMC அதிகமாக இருக்கிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கும் அதே போன்று ஏற்கனவே கூடுதல் நீரை பயன்படுத்த கோர முடியாது என CWC குறிப்பிட்டு கடிதத்தில் குறிப்பிட்டு தற்போது அனுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கர்நாடக அரசின் பெங்களூரு நகரத்தின் குடிநீர் தேவைக்காகவும் பிற நீர் திட்டங்களுக்காகவும் எவ்வளவு நீரை இப்போது பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற தரவுகளை 2019 சமர்ப்பித்த DPR-க்கும் 2026 கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி எழுதிய கடிதத்திலும் குறிப்பிடவில்லை. 60 TMC நீரை தேக்கி வைப்போம் என கர்நாடக அரசு கூறியிருப்பதன் மூலம் தேவை என்ன என்பதற்கான போதுமான தரவுகள், எவ்வளவு தேவை என்பதே இல்லாமல் பொதுவாக சொல்லி இருக்கிறார்கள். இது எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டு CWC தனது கடிதத்தை திருப்பி அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்தின் மற்ற யார் அனுப்பினார் என்பதையும் நாம் பார்க்க முடியும். மிக தெளிவாக அந்த கடிதத்தின் மற்ற காட்சிகளை பார்த்தால் மிக தெளிவாக தெரியும். நீரஜ்குமார் சர்மா என்பவர் அதை கையெழுத்திட்ட சீஃப் இன்ஜினியர் மேகதாது ப்ராஜெக்ட் ஜோன், அந்த கர்நாடக அரசு நியமித்துள்ள அந்த காவேரி நீரவாணி நிகாம் லிமிடெட் தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த மேகதாது அணை கட்டுவதற்காகவே. அந்த சீஃப் இன்ஜினியருக்கு மிக தெளிவாக கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அதிலே கடிதத்தை ஏற்க முடியாது, நீங்கள் சொன்னதெல்லாம் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பிற்கும் உத்தரவுக்கும் அதே போன்று உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கும் எதிராக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி மிக தெளிவாக ஏற்கனவே இவ்வளவு நீரை நாங்கள் சேமிக்க தற்போது கூடுதல் நீரை சேமிக்கும் வகையில நீங்கள் எழுதியதை ஏற்க முடியாது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டார். இது மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கிறது. அதாவது இவ்வளவு நீர் தான் சொல்லிவிட்டு தற்போது கூடுதல் நீரை சேமிக்கப்படும் கூறியிருப்பது எந்த வகையில் ஏற்க முடியும்? இது பித்தலாட்டம் என்பது போல்தான் மிக தெளிவாக தற்போது அம்பலமாக்கி இருக்கிறது. பூவுலகின் நண்பர்கள் அமைப்பினுடைய அந்த அறிக்கையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு அரசும் அதைதான் சொல்கிறது, இந்த அணை கட்டி தண்ணியே அனுப்ப முடியாத சூழலுக்கு ஏற்படுத்துவார்கள் என்று. கிட்டத்தட்ட அதை நிரூபிக்கும் வகையில் தான் தற்போது தமிழ்நாடு அரசு வைத்த குற்றச்சாட்டு அனைத்தும் உண்மை என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் தற்போது கர்நாடக அரசு எழுதிய கடிதம் என்பது மிக தெளிவாக. அதனால்தான் தற்போது மத்திய நீர்வள ஆணையம் அதை நிராகரித்திருக்கிறது. அது மட்டுமின்றி
காவிரி நீர் தொடர்பாக அண்மையிலே ஜல் சக்தி இணைத்த அந்த நீர் சக்தி துறையுடைய இணை அமைச்சராக இருக்கும் ராஜ்பூஷன் சௌத்ரி அன்புமணி எழுப்பிய கேள்விக்கு தமிழ்நாடு அரசின் அனுமதியை பெற தேவையில்லை என்ற வகையிலே ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். ஆனால் இது தீர்ப்பினுடைய ஒரு பக்கம்தான். ஆனால் மற்றொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்துக்கொண்டால் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் மிக தெளிவாக கர்நாடக அரசு காவிரி படுகையில் தனது எல்லைக்குள் உருவாகும் நீரின் மீது தமக்கு உரிமை என்று கருதி மேகதாது முன்மொழிந்தது. உச்சநீதிமன்றம் 1991 தெளிவாக பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ற வகையில் கூறப்பட்டதற்கு முற்றிலும் முரணாக இருக்கிறது. அதில் மிக தெளிவாக மற்றொரு அதாவது கீழ் நீர் பாசனத்தை பெறுகின்ற மாநிலங்களின் அனுமதி இல்லாமல் நீங்கள் கட்ட முடியாத அணை போன்றவற்றை எல்லாம் கட்டக்கூடாது என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதும், அதே போன்று தற்போது நீர் வழி மின்சாரத்தை தயாரிப்பதற்கும் தண்ணீரிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கும் ஒரு திட்டத்தை மேகதாட்டிலே கொண்டு வருவதற்கும் புதிதாக கடிதத்திலே சேர்த்திருக்கிறார் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே மிக தெளிவாக காவிரி மேகதாட்டு அணை விவகாரத்திலே பல பொய்யான தகவலையும் புதிதாக பல சேர்ப்புகளையும் வைத்து கர்நாடக அரசு முயற்சி செய்து வருகிறது என்றும், அனுமதி இல்லாமல் கட்ட தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் கட்ட முடியாது என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டும் வகையிலே தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் இருக்கிறது, அதே போன்று பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதன்படி பார்க்கும்போது கர்நாடக அரசானது கீழ்நிலை நதிக்கரை மாநிலங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நீர் விநியோகங்களை பாதிக்கும் வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக குறிப்பிடும் வகையிலே 16/2/2018 அன்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிலே further directed that the upper riparian state shall not take any action so as to affect the scheduled deliveries of water to the lower riparian state என்ற வகையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டு அந்த உத்தரவிற்கு இறுதி தீர்ப்பு காவிரி நதிநீர் தீர்ப்பாயத்துடைய இறுதி உத்தரவிலே கிளாஸ் 11 என்ற வகையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதையும் சுட்டிக்காட்டி பூவுலகின் நண்பர்கள் அறிக்கையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே கர்நாடகம் செய்த பித்தலாட்டம் தற்போது அம்பலமாகி இருக்கிறது. இதை வைத்து தமிழக அரசு மிக தெளிவாக நீதிமன்றத்திலே அணுகி தடை ஆணையை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே போன்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சரும் இணை அமைச்சரும் ஒரு பகுதி தீர்ப்பினை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிலே மற்ற பகுதிகளே மிக தெளிவாக தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் எதுவும் கட்ட முடியாது. தமிழகம் மட்டுமல்ல, காவிரியின் ஒப்புதல் புதுச்சேரி ஆகட்டும், அதே போன்று கேரளா ஆகிய மாநிலங்களின் ஒப்புதலையும் பெற வேண்டியது மிக அவசியம் என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் தான் தீர்ப்பு இருக்கிறது என கூறியிருக்கிறார். மாநிலங்களுக்கு இடையே பாயும் ஆற்றில் நீரை பகிர்வதில் சிக்கல் ஏற்பட்டால் அதை தீர்ப்பதற்கான அதிகாரம் அனைத்தும் மத்திய அரசிடமே இருக்கிறது. இது தொடர்பான நதிநீர் தாவா சட்டம் மற்றும் பிற விதிகள் அனைத்திலும் ஆற்று நீரை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்களிடம் கலந்து பேசிதான் ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறதே தவிர நினைத்தேன் மாத்திரத்தில் கொடுப்பதெல்லாம் முடியாது என்பதுதான் மிக தெளிவாகிறது. எனவே காவிரி விவகாரத்திலே சுமூகமான தீர்வு ஏற்படக்கூடாது மற்றும் தமிழ்நாட்டின் உரிமை பறிக்கப்பட வேண்டும் என்பதிலே யாரோ உள்நோக்குடன் செயல்படுகிறார்களோ என்ற ஐயம் இருப்பதாகவும் மத்திய அரசு செயல்படுவதாகவும் பூவுலகின் நண்பர்கள் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள்.